represent real-time analog signal in digital format. இது வந்து உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சீங்க. PCM னானது representation of PCM means what? Representation of real-time analog signal in the digital format. Real-time analog signal in the digital format. Okay. In most exam la PCM la question varum as compared to other techniques. Okay. So next again உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ நான் வந்து பேசுறது வந்து அனலாக் சிக்னல் ஒரு ஹெட்செட் வழியா பேசுறேன். பட் இது எனிவே வந்து டேட்டா நெட்வொர்க் வழியா போகும். ஏன்னா டேட்டா நெட்வொர்க் இன்டர்நெட் வழியா தானே வருது, டேட்டா நெட்வொர்க் வழியா வருது. ஸோ அப்போ டேட்டா நெட்வொர்க் வழியா வரணும்னு வேற ஆப்ஷனே கிடையாது. நம்ம ஒன்ஸ் அனலாக் என்னவா தான் கன்வெர்ட் பண்ணணும், டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணாதான் அது டேட்டா நெட்வொர்க் வழியா வரும். ஸோ அப்போ என்னுடைய போன்லேயே வந்து என்ன இருக்கணும், என்னுடைய போன்லேயே வந்து சம் டிவைஸ் இருக்கணும், கன்வெர்ட் த ரியல் டைம் அனலாக் சிக்னல் இன்டூ டிஜிட்டல் சிக்னல், டு கன்வெர்ட் ரியல் டைம் அனலாக் சிக்னல் இன்டூ டிஜிட்டல் சிக்னல். அப்போ போன்லேயே என்ன இருக்கு, போன்லேயே ஒரு பிசிஎம் டெக்னிக் இருக்கு, போன்லேயே என்ன இருக்கு, பிசிஎம் டெக்னிக் இருக்கு. ஸோ அதான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அகைன் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, போன்லேயே நீங்க ஸ்டோர் பண்ணல கூட வச்சுக்கீங்க. நீங்க சம் வாய்ஸ் பேசுறீங்க, போன்ல போயிட்டு ஸ்டோர் ஆகுது, அதுல பார்த்துருப்பீங்க ஆஃப்டர் ஸ்டோரேஜ் இத்தனை கேபிபிஎஸ் இருக்கு. கேபிபிஎஸ் என்ன மீனிங், உங்களுடைய போனை உங்களுடைய வாய்ஸ் சிக்னலை டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய போன் வந்து என்ன பண்ணிருக்கு, உங்களுடைய வாய்ஸ் சிக்னலை டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி தான் வந்து ஸ்டோர் பண்ணது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆர்டினரி அனலாக் சிக்னலை ஸ்டோர் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஸ்டார்டிங்ல அனலாக் சிக்னலை ஸ்டோர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஜிட்டல் டொமைனுக்கு வந்து போறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுதான் வந்து பிசிஎம். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஏஎஸ்கே, எஃப்எஸ்கே அண்ட் பிஎஸ்கே அண்ட் அதர் சிஸ்டம், advanced system, 16 PSK or QAM, 16 QAM and all. So these are all real time digital modulation. This is the complete digital modulation. Okay. So again, sometimes digital is the complete digital. இது வந்து நீங்க complete digital னு எழுதிக்கலாம். complete, not complete digital. You can write it as a carrier digital modulation. என்னுடைய நேம் வந்து என்னது, carrier digital modulation. So அப்போ என்ன சொல்ல வராங்க, digital modulation but in carrier in space is analog. அதாவது கேரியர் கான்செப்ட் இங்க இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் வந்து டிஜிட்டல், டிஜிட்டல் கேரியர் வந்து என்னது அனலாக், மெசேஜ் வந்து என்னது டிஜிட்டல், கேரியர் வந்து அனலாக். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கேரியர் அனலாக். ஏன் கேரியர் அனலாகா இருக்கணும், ஃப்ரீ சென்ட் பண்ணணும்னா கேரியர் வந்து கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும், அனலாகா இருக்கணும். இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம பேசுற வாய்ஸ், டேட்டா நெட்வொர்க் எல்லாமே எங்க ஒர்க் ஆகுது, இங்க ஒர்க் ஆகுது. எல்லாமே எங்க ஒர்க் ஆகுது, இங்க ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம பேசுறது அனலாகா இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணிக்குது டிஜிட்டலா. சாரி, நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் போன் அது என்னவா கன்வெர்ட் பண்ணுது, டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணுது. நம்ம பேசுறது அனலாக ஆனதால அது என்னவா கன்வெர்ட் பண்ணுது, டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணுது. அகைன் அது லாங் டிஸ்டன்ஸ்க்கு எடுக்கும்போது, லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும்னா கேரியர் என்னவா இருக்கணும், அனலாகா இருக்கணும். லாங் டிஸ்டன்ஸ்க்கு எடுத்து போனோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கேரியர் வந்து என்னவா இருக்கணும், அனலாகா இருக்கணும். ஏன்னா ஆண்டனா சப்போர்ட்ஸ் ஒன்லி டைம் வேரியிங் சிக்னல், ஆண்டனா சப்போர்ட்ஸ் ஒன்லி டைம் வேரியிங் சைனசாய்டல் சிக்னல். அகைன் ஏன் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, கேரியர் வந்து நான் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கு. ஓகே, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ டிஜிட்டல் மாடுலேஷன் இதுக்கு புக்ல வந்து எப்படி போடணும்னா டிஜிட்டல் கேரியர் டிஜிட்டல் மாடுலேஷன் ஆர் டிஜிட்டல் கேரியர் மாடுலேஷன். இது கிளியரா நோட் பண்ணீங்க. இது நேம் வந்து என்னது, டிஜிட்டல் மாடுலேஷன் ஆர் கேரியர் டிஜிட்டல் மாடுலேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கு. இதுதாங்க இந்த 4 வெரைட்டி தாங்க கம்யூனிகேஷனால, இந்த 4 வெரைட்டி தான் வந்து உங்களுக்கு வரும். இதுக்குள்ள தான் வரும், எந்த வந்தாலும் இதுக்குள்ளதான் வரும். ஓகே, ஸோ அப்போ ஒன்ஸ் இந்த இது எல்லாமே ஓகே. அப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஓவரால் பிக்சர் தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய ஒன்ஸ் நம்ம பேசிக்கா அனலாக் கம்யூனிகேஷன் படிச்சோம், அடுத்தடுத்து போகும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய படிச்சோம், பட் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சிங்கன்னா நீங்க அடுத்தடுத்து போகணும். அதனால தான் வந்து நான் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்தேன். இனிமேல் உங்களுக்கு ஒரு பிக்சர் இருக்கும், எந்த கம்யூனிகேஷன் மாடுலேஷன் போனாலும் மெசேஜ் டிஜிட்டலா இருக்குமா அனலாகா இருக்குமா எப்படின்றது. ஓகே, ஸோ அடுத்தது பல்ஸ் மாடுலேஷன் கொண்டோம். பல்ஸ் மாடுலேஷன். ஸோ பல்ஸ் மாடுலேஷன்ல பாருங்க, பல்ஸ் மாடுலேஷன் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்குறோம். மெசேஜ் வந்து என்ன சார், பல்ஸ் மாடுலேஷன்ல கேரியர் வந்து என்னது டிஜிட்டல், மெசேஜ் வந்து அனலாக், கேரியர் வந்து டிஜிட்டல். ஓகே, ஸோ அகைன் பல்ஸ் மாடுலேஷன். ஸோ எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க, இது வந்து மெசேஜ் சிக்னல் சார், இது வந்து மெசேஜ் சிக்னல், இது வந்து என்னது கேரியர் சிக்னல். கேரியர் சிக்னல், மெசேஜ் சிக்னல் எனிவே நீங்க ஆஸ் யூசுவல் எடுக்கிற மாதிரி தான். கேரியர் சிக்னல் பாருங்க, டிஜிட்டல் கேரியர் சிக்னல். இது வந்து என்னது, பல்ஸ் ட்ரெயின்ஸ் என்ன இருக்குங்க, ட்ரெயின்ஸ் இருக்கு. டிஜிட்டல் கேரியர் சிக்னல், கேரியர் சிக்னல். பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு சிக்னல் என்ன பண்ணா அடுத்து இருக்கிற சிக்னல் வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அடுத்து இருக்கிறது வந்துடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், அடுத்து இருக்கிறது வந்துடும்.
அப்போ modulated waveform S of t is equal to what? Product of M of t and C of t. Modulated waveform S of t is equal to what? M of t into t. Signal என்ன கிடைச்சிரும்? Modulated waveform கிடைச்சிரும். Modulated waveform கிடைச்சிரும். Wait a minute, wait. So waveform, this is the modulated waveforms. Modulated waveform, our general S of t. This is M of t. This is carry C of t. So product of M of t, this is modulated waveform. Okay, very simple. ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு PAM சிக்னல் கிடைக்கும். PAM சிக்னல் இதுதான் வந்து PAM அவுட்புட். அகைன் இந்த ஞாபகம் வச்சுங்க, PAM generally PAM used for practical sampling. Again sampling வரும்போது நான் PAM used for practical samplings. ஏன்னா சாம்பிளிங் அதாவது அனலாக் டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணும்பொழுது சாம்பிளிங் இந்த கான்செப்ட்லாம் வரும். ஓகே, ஸோ இப்போ வரும்பொழுது PAM வந்து அங்கே ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் அங்கே பார்த்துக்கோ. PAM ப்ராக்டிக்கல் சாம்பிளிங்ஸ்ல யூஸ் பண்ணுறது வந்து என்னது? PAM. ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆர் ஐடியல் சாம்பிளிங் இதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் சாம்பிளிங்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பல்ஸ் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன். இந்த சாம்பிளிங் வந்து இந்த டெக்னிக் வந்து அங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுதான் வந்து மாடுலேட்டட் வேவ் ஃபார்ம். இதுதான் வந்து உங்களுக்கு மாடுலேட்டட் வேவ் ஃபார்ம். மாடுலேட்டட் வேவ் ஃபார்ம். இந்த வேவ் ஃபார்ம் இதனால என்ன யூஸ்? நம்மளுக்கு நம்ம கிட்ட ஒரு அனலாக் சிக்னல் இருக்கு. அது ஏதோ ஒரு கேரியர் கூட மல்டிப்ளை பண்ணணும். டிஜிட்டல் கேரியர்ல சம் வேவ் ஃபார்ம் வருது. நம்மளுடைய எய்ம் என்னங்க? அப்ப இந்த வேவ் ஃபார்ம் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் அனுப்ப முடியுமா, முடியாதா? இல்லைன்னா ஒயர்டு கம்யூனிகேஷன் பாசிபிளா, ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் பாசிபிளா, இல்லைன்னா வேற எங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுதா? இதுதான் வந்து என்னது? அப்ளிகேஷன். அதை நீங்க நாளைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் pulse modulation schemes. Okay, so okay, நம்ம இதனுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். வாட் இஸ் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ கவனிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தராங்க? இன்ஃபர்மேஷன் இஸ் இன் ஆம்ப்ளிடியூட். ஓகே, இட் இஸ் ஓகே பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஹியர். அண்ட் தென் how you can detect the PAM signal in the receiver? Anybody? ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்கு. யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? PAM சிக்னல்ல எப்படி நம்ம சார் லோ பாஸ் ஃபில்டர்? எனி அதர் ஆன்சர்? Low pass filter, okay. Any other answer? Yes. Capacitor, with the help of capacitor. Switch capacitor. Yes, not capacitor, sir. With the help of envelope detector, because the signal you can bring it to the upper side. You can add some DC at the receiver side so that the entire signal is positive. So that sometime you can use envelope detector also. Okay, envelope detector also possible. And again some problem comes whenever it is in negative mode, how to detect like this, some problem comes. So that we'll discuss. So simply remember envelope detector also possible, because in AM envelope detector use பண்ணும். So இங்கே envelope detector possible. Some kind of modification இதெல்லாம் வந்து apply பண்ணும். Okay, so again information is in amplitude. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஃபர்மேஷன் ஆம்ப்ளிடியூட்ல இருந்தாலே என்ன ப்ராப்ளம்? நாய்ஸ் வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆயிடும். நாய்ஸ் வந்து ஈஸியா நம்ம சிக்னலை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் இஸ் ஹை. நாய்ஸ் வந்து ஈஸியா அஃபெக்ட் பண்ணும். நாய்ஸ் வந்து ஈஸியா அஃபெக்ட் பண்ணதுன்னா நம்மளுடைய சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். நம்மளுடைய சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து ரெடியூஸ் ஆகும். அகைன் அடுத்தது பாருங்க, எந்த ஒரு பல்ஸா இருந்தாலும் ஆஃப்டர் மாடுலேஷன் அதனுடைய பல்ஸ் வித் வந்து சேஞ்ச் ஆகல. பல்ஸ் வித் வந்து என்ன ஆகல? சேஞ்ச் ஆகல. So again, what is the difference between pulse width and pulse duration? இந்த ஐடியாவும் நல்லா புரிஞ்சுக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து இது போல ஒரு சிக்னல் இருக்கு, இப்படி சிக்னல் போகுது அப்படின்னா இது வந்து பல்ஸ் வித். சார் இது வந்து பல்ஸ் வித், அதாவது இது வந்து பல்ஸ் வித், இது வந்து பல்ஸ் டைம் பீரியட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது?
பல்ஸ் டைம் பீரியட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது பல்ஸ் வித். பல்ஸ் எவ்வளவு நேரத்துக்கு எஃபெக்டிவா இருக்குது அது பல்ஸ் வித் ஆர் பல்ஸ் டூரேஷன். ஆஃப்டர் வாட் டைம் இட் கெட்ஸ் ரிப்பீட்டட் தட் இஸ் பல்ஸ் டைம் பீரியட். இதை வந்து புரிஞ்சுக்கணும். பல்ஸ் வித் பல்ஸ் டைம் பீரியட் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ரெண்டு சேம் நினைச்சுக்கலாம். ஸோ அப்போ அகைன் பேண்ட்வித் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பல்ஸ் டூரேஷன். பேண்ட்வித் டிபெண்ட்ஸ் ஆன் பல்ஸ் டூரேஷன். டைம் பீரியட் கிடையாது, தப்பா எழுதிட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க. பேண்ட்வித் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பல்ஸ் டூரேஷன். சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. ஒரு சிக்னலுக்கு வந்து பேண்ட்வித் கண்டுபிடிங்கன்னா what is the smallest duration in that signal, what is the smallest duration. smallest duration இதுல என்ன சார் வரும்? நீங்க இது போல ரிப்பீட் ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஸ்மாலஸ்ட் டூரேஷன் எஃபெக்டிவா இதுல தான் இருக்கு. ஸோ இப்போ அதுதான் வந்து அங்க என்ன பண்ணணும் போடணும். அப்போ பேண்ட்வித் ஈக்குவல் டு வாட் 1 by pulse width or pulse duration. பேண்ட்வித் ஈக்குவல் டு 1 by pulse width or pulse duration. அகைன் நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, வாட் இஸ் டைம் பீரியட், வாட் இஸ் பல்ஸ் டூரேஷன். சம் சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் another important point, the transmit power varies instantaneously. கண்டிப்பா இன்ஸ்டன்டேனியஸா வேரி ஆகும். ஏன் மாடுலேட்டட் வேவ் ஃபார்ம் ஆம்பிளிட்யூட் வந்து என்ன ஆகுது, வேரி ஆகுது, சேஞ்ச் ஆகினே இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாடுலேட்டருடைய ஆம்பிளிட்யூட் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகினே இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் பவரும் வேரி ஆகும் இன்ஸ்டன்டேனியஸ்லி. டிரான்ஸ்மிட் பவரும் வந்து இன்ஸ்டன்டேனியஸா என்ன ஆகும், வேரி ஆகும். ஓகே, ஸோ இந்த ஐடியா வந்து புரிஞ்சு. இதுதான் வந்து பிஏஎம் சிஸ்டம். பிஏஎம் சிஸ்டம். ஸோ இதுல எது வேணாலும் எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம். எல்லாமே ஒன் வேர்ட் டைப் கொஸ்டின்ஸ். எல்லாமே வந்து என்னது ஒன் வேர்ட் டைப் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் pulse with modulation. Pulse with modulation or pulse duration modulation. Pulse with or pulse duration modulation ரெண்டும் சேம் தான். ஸோ அகைன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க டயக்ராமுக்கு வரும் பாயிண்ட்ஸ். ஓகே, டயக்ராம்ல எனிவே இங்க வந்து உங்களுக்கு வந்து தராம போடாம விட்டுருக்காங்க. பட் எனிவே கேரியரும் இருக்கு. எனிவே இந்த கேரியரும் இருக்கு. இது வந்து மெசேஜ் சிக்னல், அதாவது பிஏஎம் சிக்னல் என்ன கேரியர் யூஸ் பண்ணீங்களோ அதே கேரியர் தான் இங்க. பட் என்ன டெக்னிக், பல்ஸ் டூரேஷன், அதாவது எப்படி வேரி ஆகுது. அதாவது என்ன பண்றாங்க, இங்க ஆம்பிளிடியூட் கம்மியா இருந்ததுன்னா ஆம்பிளிடியூட் இங்க ஒரு மீடியம் வேல்யூல இருக்கு, சம் பல்ஸ் வித். ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பல்ஸ் வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆம்பிளிடியூட் டிக்ரீஸ் ஆச்சு, ரொம்ப நெகட்டிவ் போகுதுன்னா பல்ஸ் வித் வந்து என்னது ரொம்ப ஸ்மாலரா இருக்கும். பல்ஸ் வித் வந்து என்னவா இருக்கும், ரொம்ப ஸ்மாலரா இருக்கும். பல்ஸ் வித் வந்து ரொம்ப ஸ்மாலரா இருக்கும். ஐடியா புரியுதான்னு பாருங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் ஆம்பிளிடியூட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்போது கிரேட்டஸ்ட் பல்ஸ் வித், ஆம்பிளிடியூட் ரொம்ப நெகட்டிவா இருக்கும்போது ஸ்மாலஸ்ட் பல்ஸ் வித், ஆம்பிளிடியூட் ஜீரோல இருக்கும்போது மீடியம் பல்ஸ் வித். அப்போ என்ன சார் கன்க்ளூஷன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், பல்ஸ் வித் இஸ் directly proportional to amplitude. Pulse width is directly proportional. இந்த ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பல்ஸ் வித் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட், ஆம்பிளிடியூட். ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பல்ஸ் வித் இன்க்ரீஸ் ஆகும், ஆம்பிளிடியூட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பல்ஸ் வித் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அகைன் ஆம்பிளிடியூட் எக்ஸ்ட்ரீம் ஆம்பிளிடியூட் பிளஸ் ஏஎம்னு வச்சுங்க. பிளஸ் ஏஎம் இருக்கும்போது உங்களுக்கு சம் பல்ஸ் வித் இருக்கு, சே டி பல்ஸ் வித். அகைன் சம் டைம் பீரியட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு நம்மளுக்கு. டைம் பீரியட், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி டைம் பீரியட் அண்ட் பல்ஸ் வித், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த டைம் பீரியட் அண்ட் பல்ஸ் வித், அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் வந்து என்னோட டைம் பீரியட், சாரி, ஸோ இதான் வந்து டைம் பீரியட் அப்படின்னா எவ்ரி டைம் பீரியட்ல பல்ஸ் வரப்போகுது. ஸோ பல்ஸ் வந்து இந்த டூரேஷன்ல வரலாம், இல்லைன்னா இந்த டூரேஷன்ல வரலாம், இல்லைன்னா இவ்வளோ டூரேஷன்ல கூட வரலாம். பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பல்ஸ் வித் கேன் நெவர் பி கிரேட்டர் தென் பல்ஸ் டைம் பீரியட், பிகாஸ் அதுக்கு அடுத்த பல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அதுக்கு அந்த டைமுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு வேல்யூ கொடுத்தாகணும். அப்ப இருக்கிற ஆம்பிளிடியூடுக்கு என்ன வேல்யூன்னு கொடுத்தாகணும். ஸோ இந்த சிக்னல், இந்த சாம்பிள் போய் அங்க ஆக்குபை பண்ண முடியாது. அதனால பல்ஸ் வித் தட் யூ ஆர் அசைனிங் கேன் நெவர் பி கிரேட்டர் தென் டி. நீங்க அசைன் பண்ற பல்ஸ் இது இதை விட அதிகமா இருக்கக்கூடாது, ஏன்னா அடுத்த சாம்பிள் வர ஸ்டார்ட் பண்ணிடும். அதனாலதான் பல்ஸ் வித், சாரி, the t pulse width is always less than t. இங்க எழுதிருப்பாங்க பாருங்க, நான் சொல்றாங்க pulse is always less than the time period of the signal. வந்து புரிஞ்சுக்கணும், pulse is the period of the signal. otherwise நான் எழுதிருக்காங்க பாருங்க, otherwise நான் ஓவர்லாப் ஆயிடும். அடுத்தது எங்க யூஸ் பண்றோம் பல்ஸ் வித் மாடுலேஷன், எங்க வந்து யூஸ் பண்றோம் பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ பல்ஸ் வித் மாடுலேஷன் எங்க யூஸ் பண்றோம், ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார். இது அடிக்கடி ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார்ல என்ன யூஸ் பண்ணுவோம், பிஏஎம்மா, பிபிஎம்மா, பிடபிள்யூஎம்மா, எப்படி எலக்ட்ரிக்கல் பீப்புள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க.
எப்படி சார் டிசி மோட்டார்னு ஏதோ இருக்காம எப்படி அதை கண்ட்ரோல் பண்றீங்க அதனுடைய ஸ்பீடை? அகைன் டிசி ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு வேரியஸ் டெக்னிக் இருக்கும். அதுல இது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக் யூசிங் பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக். எப்படி வந்து நீங்க ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்றீங்க எலக்ட்ரிக்கல் ஃப்ரெண்ட்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே, அகைன் வெரி சிம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. பேண்ட்வித் ஈக்குவல் டு வாட்? மினிமம் பல்ஸ் பீரியட். பிகாஸ் பல்ஸ் வித் கேன் வேரி. பல்ஸ் வித் வந்து என்னது வேரி ஆகும். பல்ஸ் வித் வந்து அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல என்னது பல்ஸ் வித் வந்து அதிகம், பல்ஸ் வித் ஸ்மாலரா இருக்கு. பட் பேண்ட் வித் சேஃபர் சைடு என்ன எடுக்கணும்? 1 by மினிமம் பல்ஸ் வித். சேஃபர் சைடு இருக்குன்னா மினிமம் பல்ஸ் வித் எடுத்தாதான் உனக்கு அதிகமான பேண்ட் வித் இருக்கும். அப்போ ஒன்ஸ் உங்க சிஸ்டம் வந்து இதை பாஸ் பண்ணுதுன்னா கண்டிப்பா இதையும் பாஸ் பண்ணும். ஏன்னா பேண்ட் வித் வந்து ஸ்மாலருக்கு தான் வந்து அது லார்ஜரா இருக்கும். ஸ்மாலர் டைம் பீரியட் தான் பேண்ட் வித் லார்ஜரா இருக்கும். ஸோ இப்போ பேண்ட் வித் ஈக்குவல் டு வாட்? 1 by மினிமம் பல்ஸ் வித். ஓகே, பல்ஸ் வித் மாடுலேஷன் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது எங்க யூஸ் பண்றோம்? அதுல DC motorல யூஸ் பண்றோம். Again, pulse width is directly proportional to amplitude. Finally, another important concept is pulse width is less than or equal to time period. Otherwise, gets overlapped. Okay, problem will occur at the receiving side. Okay, so next, pulse position modulation. Next, pulse position modulation. Here, systems, pulse position modulation. So, position of the pulse, say for example, this is the time period allowed. This is the time period. After the time period, again one more pulse will come. Again, your pulse duration, but where you are fixing the pulse, you can fix the pulse here, or otherwise you can fix the pulse here also, or otherwise you can fix the pulse in the middle also. You can fix where you are fixing your this pulse. This is constant. The pulse width or pulse duration is constant, but the position of the pulse can go anywhere within the time period. The position of the pulse can go anywhere within the time period. So idea purinadha. The pulse position modulation. Position of the pulse depends on the amplitude of the message signal. Position of the pulse depends on the amplitude of the message signal. Okay, so இப்போ எப்படி போட்டிருக்காங்க பாருங்க இங்க கவனிங்க. So இந்த இடத்துல எடுக்கிறாங்க ஒரு சாம்பிள். அங்க என்ன சார் வேல்யூ இருக்கு? இருக்கிறதுல அதிகமான வேல்யூ. என்ன பண்றாங்க? அந்த ஸ்டீம் ரைட்ல வச்சிருக்காங்க பல்ஸ். அகைன் நீங்க ஆவரேஜ் வேல்யூ. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? மிடில்ல வைக்கணும். கொஞ்சம் இது தப்பா போட்டிருக்காங்க. மிடில்ல வரும். அதாவது நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம் பீரியடுக்குள்ள எங்க வரும்? மிடில்ல வரும். அடுத்தது எங்க இது பண்றீங்க? அடுத்தது இருக்கிறதுலே வந்து நான் நெகட்டிவ் வரும்போது எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங்லேயே பல்ஸ் பொசிஷனை போடணும். அப்போ பல்ஸ் பொசிஷன் வந்து நான் ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் பண்ண சிம்பிளா வச்சுங்க. ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் right, amplitude decrease pulse goes towards left. So pulse position depends on the amplitude of the message signal. இதுதான் வந்து pulse position modulation. Again இங்க கவனிங்க. So pulse width depends on what? Sorry, bandwidth depends on 1 divided by pulse width, because pulse width is what? Always constant. Pulse width is always constant. Okay, so again bandwidth நம்ம pulse width யூஸ் பண்ணி பண்றோம். பட் ப்ராக்டிகலா பண்ணும்போது some constraint இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் எப்படி pulse width எடுக்கணும், எவ்வளவு கிரேட்டரா எடுக்கணும், again சர்க்யூட் constraint அதெல்லாம் இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது அவங்களே பேண்ட்வித் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்ல மோஸ்டா கேட்க மாட்டாங்க, சும்மா ஞாபகம் வச்சுங்க. பிஏஎம்னா அது அப்ராக்சிமேட்டா 2 FM, பல்ஸ் வித் மாடுலேஷனா 10 FM. அகைன் இதுக்கு வந்து ரைஸ் டைம் ஃபார்முலா நீங்க கண்ட்ரோல் சிஸ்டம்ல படிச்சிருப்பீங்க. சம்டைம் பேண்ட்வித் ஈக்குவல் டு வாட்? 1 divided by ரைஸ் டைம் ஆர் 0.35 divided by ரைஸ் டைம். அந்த ஃபார்முலாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்ல வராது. சப்போஸ் வந்ததுன்னா எழுத தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் எஃபிஷியன்சி. இது இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல வந்து வரும். எதுக்கு இருக்கிறதுலே பவர் எஃபிஷியன்சி அதிகம். ஸோ பவர் எஃபிஷியன்சினா எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் வந்து கம்மியா இருந்தா மோஸ்ட்லி அதுக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், பவர் எஃபிஷியன்சி. ஸோ பிஏஎம்ல எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் வந்து அது ரொம்ப அதிகம். அதனால இருக்கிறதுல அதுக்கு வந்து அது லோயஸ்ட் எஃபிஷியன்சி. அகைன் எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் இருக்கிறதுல பிபிஎம்ல தான் அது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வந்து சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார்.
Okay. Now it is okay. Karthi. Yes. அதுக்கு ஆப்போசிட் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஐடியாவை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் அப்படியே ஈஸியா ஆப்போசிட் வந்து நாங்க கொஞ்சம் சைட்ல கொடுத்துருக்காங்க. பி யூஸ் பண்ணலாம், என்னோட பல்ஸ் வித் மாடல் யூஸ் பண்ணலாம், பிடபிள்யூடி இன்டகிரேட்டர் யூஸ் பண்ணலாம், பிடபிள்யூடிஎம் பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னலை டிடெக்ட் பண்ணோம்னா இன்டகிரேட்டர் யூஸ் பண்ணலாம். Depends on what? Integrator simply you remember integration means what? Some function of dt. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்? வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதுக்கேற்ற போல தான் நம்ம என்ன பண்ணோம், டிரான்ஸ்மிட்டர்ல கோட் பண்ணிடணும். வேல்யூ அதிகம்னா நம்ம என்னத்தை இன்க்ரீஸ் பண்ணோம், ஆம்பிளிடியூட் அதிகம்னா வந்து டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் பல்ஸ் வித். அப்போ நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து என்னது, டைம் அதிகமா இருந்தா அதிகமான ஆம்பிளிடியூட் தரணும், டைம் அதிகமா இருந்தா அதிகமான ஆம்பிளிடியூட் தரணும். அதிகமான டைம் இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா அதிகமான என்னது வேல்யூ வரும். ஸோ அப்போ பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம், இன்டகிரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்தது என்னது, பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன். பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன்ல டைரக்டா டிடெக்ட் பண்றது கஷ்டம். அதை ஃபர்ஸ்ட் பிபிஎம்ஆ இருந்தா அது பிடபிள்யூடிஎம்ஆ மாத்துறதுக்கு சம் டெக்னிக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து டிமாடுலேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து தான் அது மெசேஜ் சிக்னல் எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து சம் டெக்னிக் இருக்கு, ஸ்டாண்டர்ட் டெக்னிக். ஸோ யூ ஜஸ்ட் ரிமெம்பர் சம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் வித் திஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, PWDM is generated using, அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னலை எப்படி ஜெனரேட் பண்றோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 555 டைமர் இன் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் மோட். மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் மோட். மோனோஸ்டேபிள்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து அது ஒரு பல்ஸை கிரியேட் பண்றோம், அகைன் பல்ஸ் வித் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பல்ஸ் வித் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, டிபெண்ட் ஆன் த சர்க்யூட் பேராமீட்டர் அண்ட் டைப் ஆஃப் இன்புட் ஆர் ட்ரிகர். ஸோ என்ன சொல்றாங்க, 555 டைமரை பல்ஸ் வித் மாடுலேஷன் PWDM சிக்னலை ஜென்ரேட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும், 555 டைமர் என்ன மோடுல, மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் மோட். மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் மோட். there are 3 modes, மோனோஸ்டேபிள், அஸ்டேபிள், பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். மொத்தம் எத்தனை மோட் இருக்கு? மோனோஸ்டேபிள்னா சிம்பிளா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்றது. பைஸ்டேபிள்னா அது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஜென்ரேட் பண்றது பைஸ்டேபிள்னா. அஸ்டேபிள்னா அது ஒன்ஸ் சர்க்யூட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது கண்டினியூஸா போய்கினே இருக்கும். இது வந்து அஸ்டேபிள். மோனோஸ்டேபிள் ஒன்லி ஒன் ஸ்டேபிள் ஸ்டேட். இதுல ஸ்டேபிள் ஸ்டேட் எது சார்? 0 இஸ் ஏ ஸ்டேபிள் ஸ்டேட். 0 தான் ஸ்டேபிள் ஸ்டேட். இது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட். The momentarily the signal goes to 1 and it becomes to 0. So அப்ப 0 வந்து ஸ்டேபிள் ஸ்டேட், இது வந்து அன்ஸ்டேபிள். அதனால தான் ஒரே ஒரு ஸ்டேட் தான் வந்து இதுல வந்து ஸ்டேபிள். அதனால இது வந்து மோனோஸ்டேபிள். அகைன் பைஸ்டேபிள், both the states are stable. அதாவது 1 ஸ்டேபிளா தான் இருக்கும், 0 ஸ்டேபிள் தான் இருக்கும். அதாவது என்ன மீனிங் ஸ்டேபிள்னா, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதான் அது டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு மீனிங் தான் வந்து ஸ்டேபிள். ஓகே. ஸோ அப்போ நீங்க ஃபிளிப் ஃப்ளாப்லாம் எடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். எப்போ நீங்க சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாதான் வந்து அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் அவுட்புட் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால அது வந்து பைஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அஸ்டேபிள், நோ ஸ்டேட்ஸ் ஆர் ஸ்டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிலேட்டர் என்ன பண்ணோம், ஒன்ஸ் சர்க்யூட்டை சுவிட்ச் ஆன் பண்ணோடனே 1 0 1 0 அது ஸ்கொயர் வேவ் ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அஸ்டேபிள். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் 3 வெரைட்டிஸ் ஆஃப் மோனோஸ்டேபிள், அஸ்டேபிள், பைஸ்டேபிள், மல்டி வைப்ரேட்டர். ஸோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ பைஸ்டேபிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? எனிபடி? பைஸ்டேபிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஃபிளிப் ஃப்ளாப். அஸ்டேபிளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது? எனி ஆசிலேட்டர். அஸ்டேபிளுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது? எனி ஆசிலேட்டர்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து அஸ்டேபிளுக்கு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ PWDM எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது PPM எப்படி ஜென்ரேட் பண்றாங்க? PPM இஸ் ஜெனரேட்டட் யூசிங் 555 டைமர் பை யூசிங் PWDM as a trigger signal in monostable multivibrator. ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுங்க, இல்லைன்னா புக் எடுத்து ரெஃபர் பண்ணாதான் என்ன ஆக்சுவலா டெக்னிக் இருக்கும். ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுன்னா போதும். மோஸ்ட்லி வெரி ரேரா இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, PSU எக்ஸாம்ஸ்லாம். சம்டைம் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது டைரக்டா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபைனலி திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். மோஸ்டா வந்து எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வரும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The instantaneous power of PAM and PWDM mode varies, but for PPM it remains constant. PPM it remains constant. ஓகே. ஏன்னா PPMல என்ன சேஞ்ச் ஆகாது, PPMல வந்து பல்ஸ் வித் சேஞ்ச் ஆகாது, ஆம்பிளிடியூடும் சேஞ்ச் ஆகாது, பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பல்ஸ் வித்தும் சேஞ்ச் ஆகாது,
ஆம்பிளிடியூடும் சேஞ்ச் ஆகாது, பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. அதனால என்னது பவர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், டிரான்ஸ்மிட்டர் பவர். பிஏஎம் ஓகே, பிஏஎம்ல கண்டிப்பா என்ன வேரி ஆகுது, ஆம்பிளிடியூட் வேரி ஆகுது, அதனால டிரான்ஸ்மிட் பவர் வேரி ஆகுது. எப்படி சார் பிடபிள்யூடிஎம்ல எப்படி டிரான்ஸ்மிட் பவர் வேரி ஆகுது? எனிபடி ஆன்சர் ஃபார் திஸ்? How the transmit power varies in PWDM? PWM, pulse width modulation, because in pulse width modulation what is constant? Amplitude is constant, constant, amplitude is constant, and power varies. Pulse width modulation la different on time, different off time இருக்கும் சார். Anybody? Okay, so time is important. Time also, power means what? Time also important. Okay, different time. So energy point of view la பாக்கும்போது அது வேரி ஆகுது. Energy point of view பாக்கும்போது different pulse என்ன வருது, different energy வருது. அது வந்து ஒரு reason. So அதனால அந்த statement வந்து ரொம்ப important. Instantaneous power of PAM and PWDM varies, but PPM remains constant. இது வந்து இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ல क्वेश्चन அதிகமா வரும். Okay, next. Again, PPM pulse, PPM is converted to PWDM by using bistable multivibrator. அதாவது PPM சிக்னல் உங்ககிட்ட இருக்கு, பல்ஸ் பொசிஷன், அதை பல்ஸ் வித்தா மாத்தணும்னா என்ன யூஸ் பண்ணலாம்? பைஸ்டேபிள் மல்டிவிப்ரேட்டர். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், PPM டைரக்டா என்ன பண்ண முடியாது, டிடெக்ட் பண்ண முடியாது. அகைன் PWM போயிட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, PWDM, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார், இது வந்து எக்ஸாம்ல அடிக்கடி வரும். Satisfactorily if synchronization between the transmitter and the receiver fails, whereas the PPM pulse position does not. So in PPM synchronization is must. Example இது போல क्वेश्चन வரும் சார், synchronization எந்த சிஸ்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஓகே, PIM ஆ, PWDM ஆ, PPM ஆ அப்படின்னு கேட்பாங்க. synchronization இருக்கிறதுல எதுக்கு இம்பார்ட்டன்ட்? PPM க்கு இம்பார்ட்டன்ட். வெரி சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. synchronization means something related with the time. synchronization and something related with the time. இதுல டைம்ல ப்ளே பண்றது என்னது, பொசிஷன் மாறிச்சுனாலே, அதாவது நீங்க கொஞ்சம் அதாவது யோசிச்சு பாருங்க. நீங்க டிரான்ஸ்மிட்டர்ல இப்ப இது போல சென்ட் பண்றீங்க, டிரான்ஸ்மிட்டர்ல இது போல சென்ட் பண்றீங்க, ரிசீவர் சைட்ல அப்சர்வ் பண்ணின்னு இருக்கும். இப்போ ரிசீவர் சைட்ல கண்டிப்பா சம் டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவர் போறதுக்கு சம் டைம் டிலே இருக்கும். பட் அதே விட அழுத்திச்சுன்னா என்ன ஆகும் சார், சிக்னல் இங்க அப்சர்வ் ஆகிறதுக்கு போல எங்க அப்சர்வ் ஆயிடும், இங்க அப்சர்வ் ஆயிடும். எனிவே டிரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர் சம் டிலே இருக்கும், அது ஓகே. டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், டிலே வந்து ரிசீவருக்கு தெரியும். பட் ஆனா நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பொசிஷன் எங்க இருந்து இது சேஞ்ச் ஆயிடுது. அப்ப என்ன பண்ணும், என்ன ஆயிடும், நீங்க டீகோட் பண்ணும்போது உங்களுடைய ஆன்சரே வந்து என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். உங்களுடைய ஆன்சரே வந்து என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். பிகாஸ் ஆம்பிளிட்யூட் அட் தி ரிசீவர் சைட், ஆம்பிளிட்யூட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பொசிஷன் ஆஃப் தி சிக்னல். பொசிஷன் ஆஃப் தி சிக்னல், இங்க பொசிஷன் இங்க இருந்து ரிசீவ் பண்ணும்போது வேற இடத்துல இருக்குன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், சிங்க்ரோனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க சொல்ல வராங்க. பிபிஎம்ல என்ன இம்பார்ட்டன்ட், சிங்க்ரோனைசேஷன் இஸ் வெரி வெரி மஸ்ட். அகைன் ஏன் பிடபிள்யூடிஎம் இது ப்ராப்ளம் இல்ல சார்? பிடபிள்யூடிஎம்ல ரிசீவ்டு சிக்னல் எதை பொறுத்து இருக்கு, பல்ஸ் வித் தான் பொறுத்து இருக்கு. அது டிலே ஆயிட்டு வந்தாலும் பரவாயில்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் பிடபிள்யூடிஎம், இதுதான் வந்து பல்ஸ் வித் அப்படின்னா, பல்ஸ் வித் இந்த டியூரேஷன் உள்ள இருக்கு. ஸோ இது கொஞ்சம் முன்னாடி வந்தா கூட பரவாயில்ல, பட் ஆனா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் முன்னாடி வந்தாலும் சரி, ஏன்னா என்னோட ஆம்பிளிட்யூட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது, இந்த பல்ஸ் வித்தை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. இங்கேயும் பல்ஸ் வித் சேம். ஸோ எனக்கு என்னது பொசிஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்னாடி வந்தாலும் எனக்கு சிக்னல் வந்து என்ன பண்ணலாம், நான் ரிசீவ் பண்ணிக்கலாம், டீகோட் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனா இன் கேஸ் ஆஃப் பிபிஎம்ல அது வந்து நாட் பாசிபிள். ஸோ சிங்க்ரோனைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிபிஎம். ஸோ அதர் கேசஸ்ல நம்ம அதை பத்தி என்ன பண்ண தேவை, ஒரி பண்ண தேவை. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் பிடபிள்யூடிஎம் ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்டரிலி இஃப் சிங்க்ரோனைசேஷன் பிட்வீன் த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ஃபைல்ஸ் whereas பிபிஎம் டஸ் நாட். அதாவது என்ன மீனிங், பிபிஎம்க்கு சிங்க்ரோனைசேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், இஸ் வெரி மஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் சார் பல்ஸ் மாடுலேஷன். ஸோ அடுத்தது பல்ஸ் கோட் மாடுலேஷன். டைம் எவ்வளவு காத்திருக்கு இந்த இது செஷன் டைம்? சார் இன்னும் ஒரு 6 minutes இருக்கு சார். 40 minutes, 9 minutes இருக்கு சார். 6 minutes இருக்கு. ஓகே, 9 minutes இருக்குங்களா? ஓகே, தென் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணதுல, இன்னைக்கு மார்னிங் கவர் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அடுத்த செஷன் வில் ஸ்டார்ட் பை 9 o'clock. பிசிஎம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டாக எக்ஸாம்ல அடிக்கடி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். ஸோ அதனால வந்து அட் 9 o'clock வந்து நம்ம அடுத்த இதுவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருக்கா? 9 to 10 எக்ஸாக்டாக 10 o'clock முடிஞ்சிடும். எக்ஸாக்டா அந்த செஷன் வந்து 10 o'clock. அது வரைக்கும் நம்ம பிசிஎம்ல என்ன டிஸ்கஸ் பண்ண முடியுதோ அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம்.
ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? ஏன்னா தொடர்ந்து நான் அடுத்த பண்ணான்னு விரும்புறேன். ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு பல்ஸ் மாடுலேஷனே வந்து ஒரு நியூ கான்செப்ட். அதனால கொஞ்சம் பிரேக் கொடுத்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பிசிஎம் பல்ஸ் கோட் மாடுலேஷன். எஸ், ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்? ஸோ பல்ஸ் மாடுலேஷன் எங்க யூஸ் பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சு வைங்க. நாளைக்கு வரும்போது நான் உங்களுக்கு 2-3 எக்ஸசைஸ் கொடுத்தேன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. நோட்ல நோட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சரை நாளைக்கு கண்டுபிடிங்க. Any doubt? சொல்லுங்க சார். இல்ல நாளைக்கே சொல்லுங்க, எல்லாரும் கண்டுபிடிக்கிட்டோம். நீங்க சொன்னீங்கன்னா அவங்க யாரும் எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனாலதான் பிரச்சனையே லேர்னிங்ல இருக்கிற மெயின் ப்ராப்ளம் அதான். டெய்லி டீச்சர் வந்து படிச்சுன்னு வந்து நடத்துவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து படிக்கவே மாட்டான், டெய்லி அப்படியே வருவாங்க. அதான் பிரச்சனை. அவங்க போயிட்டு அவங்களே பார்க்கட்டும், நெட்ல போட்டு பார்த்தா தான் அவங்க. நான் சொல்றது பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் டைரக்டா சொல்லிட்டு போயிடுவேன். என்னென்ன அசைன்மெண்ட் கொடுத்தேன் சார், ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். கிளாஸ் எடுத்தேன் நான், ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்டுக்கு கிளாஸ் எடுத்தேன். எஸ் சார், நான் ஒரு சிம்பிள் இது சொல்றேன் உங்களுக்கு. எக்ஸாமுக்கு வந்து நான் கேட்டுக்காக கிளாஸ் எடுத்தேன் ஸ்டூடெண்ட்டுக்கு.